ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பத்மா ஓம் ஃபேஷன். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? ஆமாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் வீடியோஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு. அதனால தான் வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸா என்னால போட முடியல. இனிமே வந்துட்டு கண்டினியூஸா போடுவேன். நீங்களும் பாருங்க. இன்னைக்கு என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா, ஒரு டோக்லோ ரெசிபி தான் வந்துட்டு செய்ய போறேன். நார்த் இந்தியன் டிஷ். அது வந்து டின்னருக்குள்ள வச்சு சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடலை மாவு வச்சுதான் செய்வாங்க. அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்துல வந்து தண்ணி ஊத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணி ஊத்திக்கலாம். பாருங்க, இட்லி பாத்திரம் வச்சாச்சு, தண்ணி ஊத்திட்டேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள வந்துட்டு நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் மாவு. நான் வந்துட்டு கிண்ணத்துல எடுத்திருக்கேன். எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு கிண்ணம் இருக்கு. அந்த கிண்ணத்துல வந்து ஃபுல்லா எடுத்திருக்கேன். நீங்க என்ன மெஷர்மெண்ட்ல எடுக்கிறீங்களோ வீட்டுல வந்துட்டு எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க வீட்டுல வந்துட்டு கிண்ணம் எடுக்கிறீங்களோ, கிளாஸ் எடுக்கிறீங்களோ, இல்ல மெஷர்மெண்ட் கப்ல எடுத்துக்கீங்கன்னா 1 கப் வந்துட்டு மாவு பாத்திரத்துல கொட்டிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சால்ட். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன். சுகர் வந்துட்டு 1 ஸ்பூன். இந்த பேட்டருக்கு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கணும். ரொம்ப தோசை மாவு மாதிரியும் இல்லாம இட்லி மாவு இல்லாம ஒரு மீடியமா திக்கா வந்துட்டு கரைச்சிக்கலாம். இப்ப தண்ணி ஊத்துறேன். லங்ஸ் எல்லாம் சேராம நல்லா வந்துட்டு கரைச்சிக்கோங்க. இது நல்லா வந்துட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கணும். இது நல்லா வந்துட்டு கரைச்சிக்கோங்க. கட்டியே இருக்கக்கூடாது. பாருங்க, இப்படி ஊத்துனா இப்படி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் போதும். இனிமே தண்ணி ஊத்த வேணாம். நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா கரைச்சிட்ட பிறகு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பேக்கெட்ல வந்து ஈனோ பேக்கெட் இது ஒரு பேக்கெட் ஃபுல்லா வந்துட்டு நம்ம போட போறோம். ஏன்னா வந்துட்டு இது நல்லா வந்துட்டு சாஃப்டா ஸ்பாஞ்சியா வரதுக்காக வந்துட்டு இதை போடுறோம். உங்ககிட்ட இந்த ஈனோ இல்லைன்னா ஈனோ சால்ட்னு சொல்லிட்டு கிடைக்கும். நீங்க வந்துட்டு இது கடையில கிடைக்கலன்னா நீங்க வந்துட்டு பேக்கிங் சோடாவோட வந்துட்டு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு நீங்க அப்படியே வச்சிடுங்க. மாவை வந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல போட்டு வேக வைக்க போறோம். உங்க வீட்டுல ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டீமர்ல கூட வந்துட்டு வேக வச்சுக்கலாம். ஈனோ போட்டோன்னே நல்லா வந்து மாவு வந்து பொங்கிடும். இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. நான் இந்த பாத்திரத்துலதான் ஊத்தி இட்லி பாத்திரத்துல வைக்க போறேன். இட்லி குண்டால வைக்க போறேன். இதுல வந்துட்டு லைட்டா எண்ணெய் போட்டுப்போம். எண்ணெய் போட்டு கையில ஃபுல்லா வந்துட்டு பாத்திரத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவு நல்லா கலக்கிட்டு இந்த மாவு என்ன பண்றோம், திருப்பி வந்துட்டு இதுல போட்டுக்கிறோம். இதுல போட்டுட்டு நம்ம வச்சுட்டு ஆவியில வேக வரும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்க, மாவு போட்டாச்சு. நம்ம வந்துட்டு ஆவியில வச்சு வேக வச்சிருக்கோம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்துட்டு ஸ்டாண்ட் இல்லாதனால ஒரு சின்ன இதுவா போட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம வேக விட போறோம். இது மேல வச்சுட்டு மூடிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாவு வேகிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு தாளிப்பு ஒன்று செய்யணும். தாளிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். கடுகும் கருவேப்பிலையும் பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது கூட வந்துட்டு நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து ஊற்ற போறோம்.
அரை கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. டீஸ்பூன் வந்து சுகர் போடுறோம். சுகர் தண்ணி கொதிச்சுட்டே இருக்கு. நம்ம சுகர் போட்டோம் இல்லையா, இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சால்ட் போட்டிருக்கோம். அதனால மேலே வந்துட்டு இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றதான் போகிறோம். அதுக்காக வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு சால்ட். அப்புறமா ஒரு லெமன் ஜூஸ், ஒரு சின்ன லெமன் ஜூஸ், ஒரே ஒரு லெமன் ஜூஸ் இது உள்ள மேலே போட்டுக்கோங்க. பாருங்க, ஒரே ஒரு கொதி வந்துச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம மாவு வச்சிருக்கோம் இல்லையா, அது வேகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, இட்லி பாத்திரத்துல நம்ம திறந்து பார்த்துடலாம். 10 நிமிஷம் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெந்துச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ குத்தி பார்க்கலாம். பாருங்க, கத்திக்கு எதுவுமே ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. ஆற விட்ட பிறகு நம்ம வந்து தட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, எடுத்துட்டேன், நல்லா ஆறிடுச்சு. இதை வந்துட்டு கத்தியால வந்துட்டு லைட்டா வந்துட்டு இது பண்ணிடுங்க. இப்ப நம்ம தட்டுல தான் போட போறோம். லைட்டா தட்டி பாருங்க, நல்லா வந்துட்டு ரவுண்டா அழகா வந்துடுச்சு. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கத்தியால வந்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிப்போம். நல்லா ஸ்கொயரா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்ப நம்ம தாளிச்சு வச்சோம் இல்லையா, இது தண்ணியெல்லாம் தாளிச்சு வச்சோம் இல்லையா, இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம இதுல ஊத்த போறோம். இதுல ஊத்திட்டோம்னா லைட்டா வந்துட்டு ஊறிடும். அப்புறமா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். துருவல் கூட வந்துட்டு கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா பாருங்க. டோக்ல வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா சாஃப்டா நல்லா ஸ்பாஞ்சியா வந்திருக்குது. நீங்களும் இதே போல வந்துட்டு வீட்டுல செஞ்சு கொடுங்க. டெய்லி இட்லி, தோசை, உப்புமா, சேமியா இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுல எல்லாம் செய்யறோம். என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி கடலை மாவு வச்சுட்டு நம்ம செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான். வந்துட்டு நீங்க வேணும்னா தேங்காவோட துருவி மேல போட்டுக்கலாம். நான் தேங்காய் போடல, எனக்கு பிடிக்காது தேங்காய் போட்டா, அதனால வந்துட்டு நான் போட்டுக்கல. நீங்க பிடிக்கும்னா தேங்காய் நல்லா துருவி மேல போட்டுக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வீட்டுல நிறைய பேர் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். until then, bye from பத்மா ஓம் ஃபேஷன். உங்க லவ் அண்ட் சப்போர்ட் என்னைக்குமே எனக்கு வேணும். டேக் கேர். பாய்.